நேசத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் வாத விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த வகையில பாராளுமன்றத்தில் இன்றைய விவாதமும் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இன்றைய விவாதத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் அல்லது வடக்கு கிழக்குக்கு நாணய தனி அலகு வேண்டும் அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் கொண்டு வந்ததை ஒரு தீர்வு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த பொழுது அதற்கான ஆமோதித்தல், அதற்கான சம்மதத்தை பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அவர்களும் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் நான் தான் எதிர்வருகின்ற காலத்தில் பாராளுமன்றத்தை விட்டு போனா வடபகுதியினுடைய அமைச்சராவேன் அப்படின்ற விஷயத்தை டாக்டர் பாராளுமன்றத்தில் தெரிவிச்சிருந்தேன். இது சம்பந்தமா தான் இந்த வீடியோல திட்ட தெளிவாக பார்க்க போறோம். நான் உங்க தோழன் கதை. பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 2009க்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் அல்லது எங்களுடைய ஈழ போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய வடக்கு கிழக்கு அல்லது தமிழர் தாயக பகுதிக்கு தனி வங்கி, தனி பண அலகு, தனி நாணய நிர்ணயங்கள் எல்லாமே இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அன்றைய காலத்துல இருந்தது. ஆனால் இலங்கை அரசாங்கம் அதற்கான சரியான ஒரு வரையறையை எங்களுக்கு தரவில்லை, அல்லது எங்களுக்கு வடகிழக்கை தருவதில் அவர்களுக்கு இருந்த பிரச்சனை தான் போராட்டம். அந்த போராட்டம் இறுதியில இப்ப மௌனிக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த எங்களுடைய எல்லா வளங்களும் அன்றிருந்த அரசாங்கங்களினால் சூறையாடப்பட்டது. எங்களுடைய வங்கிகள் அல்லது தமிழர் பிரதேசத்திலிருந்த தமிழீழ வங்கிகள் இந்த பணங்கள், அதே மாதிரி நகைகள் எல்லாமே சூறையாடப்பட்டு இன்று அதனால கோடீஸ்வரர் ஆகிய அரசாங்கமும் இருக்கிறது, அரசாங்கம் விட்டு சென்ற அரசாங்கம் இருக்கிறது, அரசாங்க உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ராணுவ தளபதிகள் இப்படி எல்லாருமே அதற்குள்ள சூறையாடிய பணங்கள் இருக்கிறது. இன்னமும் புதையல் தேடுகிறோம் அப்படின்னு சொல்லி புதையல் தேடி கொண்டிருக்கிறார்கள். நாணயங்கள், நகைகள் அங்கங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தேடுகிறார். இதுல எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் பங்கு உண்டு. அவர்களும் தங்களுடைய ஆக்களை வச்சு புதையல் தேடிய வரலாறுகள் உண்டு. அதற்கான ஆதாரங்களும் உண்டு. இந்த அண்மையில கூட அந்த பாலம் ஒன்று பிரச்சனை, அதாவது பாலம் உடைந்து விட போச்சு இன்டர்நெட் ஆர்ப்பாட்டம் செய்த தமிழர் கட்சியினுடைய மஞ்சள் சட்டை போடுகின்ற அரசியல்வாதி கூட புதையலை தேடுவது அப்படின்னு சொல்லி புதையல் தேடிய வரலாறுகள் உண்டு. அவர் இப்ப வட்டிக்கு பணம் கொடுக்கின்ற பொழுது இந்த வட்டி பணம் எங்கிருந்து வந்தது, எங்க எந்த நிலத்தை துண்டர், இந்த நகைகள் கொள்ளையடிச்சார், இப்படின்ற விஷயம் நிறைய இது சம்பந்தம் இன்னொரு நாளைக்கு பேசலாம். ஆனா இப்படி இருக்கின்ற பொழுது இந்த இன்றைய பாராளுமன்ற அமர்வுல பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் எங்களுடைய வடக்கு கிழக்குன்னு சொல்லி ஒரு நாணய அலகு கொண்டு வர வேண்டும், அல்லது நாணய அலகு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் பிரேரணையை கொண்டு வந்த பொழுது அதுக்கு ஆமோதித்து டாக்டர் ராமநாதன் அவர்கள் பேசியதும், அது மட்டும் இல்லாமல் அப்படி ஒரு பிரேரணை கொண்டு அது ஆமோதிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த விஷயம் எடுக்கப்படுகின்ற பட்சத்தில் நான் தான் முதலமைச்சராக வருவேன், அந்த பணத்தை பயன்படுத்துகின்ற முறைமை நான் தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் சொன்னது மட்டும் இல்லாமல் சுமந்திரன் அவர்களிடம் சொல்லுங்கள், அவரால் முதலமைச்சராக வர முடியாது அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் தெரிவிச்சிருந்த விஷயம் இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல டாக்டர் ராமநாதன் அவர்கள் பேசிய விஷயங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பகல் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது தன்னுடைய பாராளுமன்றத்தை தான் விட்டுட்டு போவதற்கு காரணம் மட்டும் இல்லாமல் எங்களுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய குறைபாடுகள், என்பிபி அரசாங்கம் நெடுந்தீவில போய் நின்று ஆங்காங்கே நின்று தாங்கள் அபிவிருத்தி செய்கிறோம் அப்படின்னு சொல்றது, இங்க எங்களுடைய வடக்கு வலிகாம மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் அப்படின்றத புரிஞ்சு கொள்ளல, இப்படின்ற நிறைய குற்றச்சாட்டுகள் டாக்டர் ராமநாதன் அவர்களால் சொல்லப்படுறது மட்டுமில்லாமல் ஏற்கனவே நடந்த அமர்வுகள்ல பாத்தீங்கன்னா பேசிய ராமநாதன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதாவது வடக்கு கிழக்குல இந்த ரசாயன பொருட்கள் மூலம் பழங்களுக்கு மருந்து தெளிக்கப்படுகிறது. அதாவது ஒரு உடலம், இறந்த உடலத்துக்கு 3 நாட்கள் அந்த உடலம் பழுதடையாமல் இருக்கின்ற பழுதடையாமல் வைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற மருந்தை இவர்கள் பழங்களுக்கு அடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இதனால 25% மேற்பட்ட மக்களுக்கு கேன்சர் நோய் வருகிறது அப்படின்றதையும் பாராளுமன்றத்தை சுட்டிக்காட்டியது மட்டுமில்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் வடபகுதியில புகையிலை உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயத்தை டாக்டர் ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்டது மட்டுமில்லாமல் தான் வடபகுதியினுடைய முதலமைச்சராக வருகின்ற பட்சத்தில் வடபகுதியினுடைய
விவசாயிகள் புயல தோட்டத்தை வந்து செய்வது பிரச்சனை இல்லை, ஆனால் அவருடைய அந்த புயலினுடைய வியாபாரம் எல்லாம் வந்து தெற்குக்கு தான் அனுப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டாக்டர் ராமநாதன் அவர்கள் இன்றைய சபையில குறிப்பிட்டது மட்டுமில்லாமல் வாத பிரதிவாதங்கள் சூடு பிடித்திருந்தால், அது மட்டும் இல்லாமல் வடபகுதியில் இருக்கின்ற ஒரு பெரிய முதலீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு விவசாய பண்ணையில இந்த மருந்துகள் பாவிக்கப்படுவதாகவும் அங்கிருக்கின்ற பழங்களுக்கு வந்து அந்த மருந்துகள் தெளிக்கப்பட்டு அந்த பழங்கள் பழக்கப்படுறதுக்கு அப்புறம் மகாவேக தென்பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பிரச்சனைகளையும் வந்து டாக்டர் ராமநாதன் அவர்கள் இன்று சுட்டிக்காட்டியிருந்தது வந்து காணக்கூடியது. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் வந்து இந்த வடபகுதியில் இருக்கின்ற விவசாய பண்ணையினுடைய முதலாளி அவர் வந்து அடுத்த முதலமைச்சர் தேர்வாக இருக்கின்ற பொழுது முதலமைச்சராக வருகின்ற பட்சத்தில் வந்து அவர் முதலமைச்சராக தான் வருவேன் அப்படி என்றதை வந்து சுட்டி காட்டுகின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து அண்மையில் அங்கே வந்து இடம்பெறுகிற நிகழ்ச்சி ஒன்றில் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஊடகவியலாளரும் மறைமுகமாக சுட்டி காட்டியிருந்ததையும் வந்து நாங்கள் வீடியோக்களில் காணக்கூடியிருந்தோம். அதாவது அடுத்த கால வந்து நான் பின் வைக்கிறதுல வச்சதுதான் அதை தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும் அப்படின்ற ஒரு மறைமுக கருத்தை வந்து குறிப்பிட்ட அந்த அரசியலுக்கு வேற போகின்ற முதலாளி சொன்ன விஷயம் வந்து காணக்கூடிய இருக்குது. வடபகுதியினுடைய முதலமைச்சர் போட்டித்தன்மை மிக விறுவிறுப்பாக இருக்கிறது. இதுல வந்து 22 பார்களை வேண்டி கொடுத்தவரும் வந்து போட்டி போடுறது தயாரா இருக்கிறார். ஏற்கனவே அவர் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படணும். நீங்க நான் நேற்றைக்கு ஒரு வீடியோ பார்த்திருந்தேன், எப்படி ஒரு ஏழை மக்களிடம் வந்து காசை அடித்து பறித்தார்கள் அல்லது வந்து எப்படி சூறையாடினார்கள் அப்படின்றதுக்கு வந்து அந்த விஷயம் வந்து நாங்கள் சமூக ஊடகங்கள்ல பகிர்ந்திருந்தோம். இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் வந்து எங்களுடைய மக்களை அடித்தட்டு மக்களை வந்து ஏமாற்றி அரசியல் செய்கிறார்கள் அப்படின்றது இவ்வாறான உதாரணங்கள் மிகப்பெரிய உதாரணங்கள். இதுல போட்டித்தன்மை நிறைந்த ஒரு முதலமைச்சர் பயணம் வந்து அல்லது மாகாண சபை வந்து இப்ப எங்களுடைய வடபகுதி மாகாண சபை இருக்கிறது. அதுக்கான காரணம் இப்ப யார் அடுத்த தலைவர் அப்படின்றதான் போட்டித்தன்மை. அதாவது வந்து கயேந்திரகுமார் நான் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒரு பக்கத்தில் நிற்கிறாரு. அதே மாதிரி முன்னாள் நீதியரசர் வந்து அவர் தான் வர போறோம் அப்படின்னு நிற்கிறாரு. இதை விட அந்த முதலாளி வர போறோம்னு நிற்கிறாரு. இதை விட 22 பார்க்காரம் வர போறோம் நிற்கிறாரு. போட்டித்தன்மை நிறைஞ்ச ஒரு முதலமைச்சர் போட்டி வந்து பாத்தீங்கன்னா வடபகுதிக்காகத்தான் இருக்கிறது. வடபகுதியில தமிழர்களை யாராவது நல்ல வழியில கொண்டு வருவார்களா அல்லது வந்து அடுத்த கட்டம் எங்களுடைய மக்களை வந்து உயர்த்துவார்களா அப்படின்றது இன்னமும் கேள்விக்குறி. பொறுத்திருந்து பார்க்கணும். இதுல வந்து யார் வெற்றி பெறுவார்கள் அல்லது என்ன நடக்க போறது அப்படின்றது எல்லாமே நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் ராமநாதன் அவர்களுடைய போட்டி என்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா அவர் இந்த பாராளுமன்ற அமர்வுகள்ல சொல்கின்ற விடயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உண்மையான விடயங்களை போட்டு உடைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இவைகள் எல்லாமே சாத்தியக்கூறு ஆகுவதற்கு வந்து மாகாண சபை தேர்தல் நடக்க வேணும். அதுக்கு தான் அவர் சொல்லியிருந்தார், நீங்க வந்து முதல்ல வந்து மாகாண சபை தேர்தலை வையுங்க, வச்சதுக்கு அப்புறமாக நாங்கள் இது சம்பந்தமாக யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து வந்து வருவது மட்டுமில்லாமல் அண்மை காலங்களாக எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் அநியாயங்கள் என்பிபி அரசாங்கம் விடுகின்ற பிழைகள் எல்லாவற்றையும் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் இதை வந்து இன்னும் மக்கள் புரிந்து கொள்வார்களா, எங்களுடைய மக்களுக்கு இது வந்து புரியப்படுமா அப்படின்றது இன்னமும் கேள்விக்குறி. ஆனா சிங்கள மக்கள் வந்து டாக்டர் ராமநாதன் அவர்களுடைய பாராளுமன்ற ராஜினாமா அல்ல பாராளுமன்றத்தை விட்டு பிரிக்க போகிறத வந்து சிங்கள மக்கள் விரும்பவில்லை. என்பிபி அரசாங்கத்தை எதிர்க்கின்ற மக்களும் அதை விரும்பவில்லை. பாராளுமன்றத்தில் பயணிக்கின்ற அரசியல்வாதிகளும் அதை விரும்பவில்லை. முடிஞ்சவரை அவர்களும் டாக்டர் ராமநாதன் உள்வாங்கத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் டாக்டர் ராமநாதன் அவர்கள் இந்த பாராளுமன்றத்தை விட்டுட்டு போயிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்கான அவருடைய முயற்சிகள் நடந்து கொண்டிருப்பதாக அவருடைய ஒவ்வொரு சமூக ஊடக பகிர்விலையும் தெரிய வருகிறது. இது சம்பந்தமாக நாங்கள் அடுத்தடுத்த கட்டம் நகர்கின்ற பொழுதுதான் ஒவ்வொரு விஷயங்களையும் பொறுத்திருந்து பார்க்கணும். அது மட்டுமில்லாமல் இப்ப அண்மை காலங்களாக இந்த ஒவ்வொரு ஊழல்களாக பாராளுமன்றத்தில் கொடுக்கப்படுறது. அதில் இன்னும் ஒரு ஊழல் சம்பந்தமாக சொல்கின்ற பொழுது இன்னொரு ஊழல் சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அவர்கள் சொல்லியிருந்தார், இந்த சுகாதார திணைக்களங்கள்ல வடபகுதி சுகாதார திணைக்களங்களில் இடம்பெறுகின்ற ஊழல்கள் சம்பந்தமாக வடபகுதியினுடைய சுகாதார அமைச்சு அதாவது மாகாண சபையின் ஊடாக சுகாதார அமைச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊழல்கள் சம்பந்தமான கணக்கறிக்கைகள் எல்லாம் பெற்று அதுக்கான நடவடிக்கைகளை கட்டாயம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆக மொத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நடவடிக்கைகளும் தாமதமாகத்தான் நடைபெறுகின்றன. ஆனால் டாக்டர் ராமநாதன் முயற்சியில வந்து ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அடுத்த கட்டத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுக்கு இந்த விடயங்கள் வந்து பறைசாற்றி நிற்கிறது பார்க்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து இங்க நிறைய பேர் அவதூறு பரப்புகிற எல்லாருக்குமே டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் தான் அங்கே போகிறேன் அங்கே வாங்குறேன் என்னென்ன செய்கிறேன் அப்படின்னு எல்லா விடயங்களையும் திட்ட தெளிவாக ஒவ்வொரு வீடியோக்களையும் ஒவ்வொரு அசைவுகள் பற்றியும் கருத்துக்கள் சொல்லிக் கொண்டு போறார். இவைகள் கூட பலருக்கு வந்து வைத்தறிச்சலை கிளப்புகின்ற ஒரு நிகழ்வாக அமையும். ஆனால் அதையும் தாண்டி அவரை பொறுத்தவரையில நான் சரியான பயணத்தில் பயணிக்கிறேன் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் பொதுவையில் சொல்லி சொல்லி பயணித்துக் கொண்டிருக்கிறார். பார்ப்போம் அவருடைய அடுத்த கட்டம் எங்கே நோக்கி போகிறது, என்ன நடக்கிறது அப்படின்ற அரசியல் நகர்வுகள் வருகின்ற பொழுது அது சம்பந்தமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்.